ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA3 சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சாட்டர்டே அதோட சண்டேக்கும் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 7/2/2026 8/2/2026க்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனி ஞாயிறுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம வியாழக்கிழமை என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம 5ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங். வியாழக்கிழமை 5/2/2026க்கு நம்ம டோட்டோக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சீரியல் நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. 40, 41, 46, 47ன்னு சொல்லிட்டு கிடச்சிருந்துச்சி. அதோட நம்ம 0 ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம 4, 40, 41, 14 இதுக்குள்ளே கீ நம்பர் டச் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு கொடுத்துருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரிசல்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்த நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6, 7 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 6, 7 எடுத்ததுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்ச ரிசல்ட் நம்மளுக்கு 6 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி 6உடைய கீ நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. இதில் கவனிச்சின்னா தெரியும் நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு வின்னிங் நம்பர். ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 6, 18, 24, 26, 36, 48 அதோட 5. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 6 கிடச்சிருந்துச்சி. அதே மாதிரி 4ஓட சீரியல் வச்சு நம்பர் எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தோம். அதே மாதிரி நம்ம கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. அதில் 2 நம்பர்ஸ் தூக்கி விட்டது போக நம்மளுக்கு 24, 34, 44 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 24 ஹிட்டுக்குள்ளே வந்துருந்துச்சு. ஸோ இது நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்ச இது நம்மளுக்கு கிடச்ச வின்னிங் நம்பர்ஸ் நண்பா. இந்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு 6 அதோட நம்மளுக்கு 24. ஸோ 6, 24 நம்மளுக்கு ஹிட்டாக இருந்துச்சு. ஹிட்டை பொறுத்த வரைக்கும் 6, 24 ரிசல்ட்குள்ளேருந்து கிடச்சது 6, 24. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர்ஸை நம்ம கணிச்சிருந்தோம். ஆனால் நம்ம இதை கண்டினியூஸாக நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா 6ஓட சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 6, 26, 36 3 நம்பர்ஸ் இதுலேருந்து நம்மளுக்கு 6ஓட சீரியலில் 3 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஆனால் இங்கே நம்ம அந்த 6ஓட சீரியலை நம்ம எடுக்கலை. ஏன்னா நம்ம பெரிய நம்பர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு 6 அல்லது 7 தான் நிற்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணோம். ஆனால் அதோட சீரியல் நம்பர்ஸை நம்ம கையில் எடுக்கலை. அதனால் நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதே மாதிரி நம்மளுக்கு மெம்பர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி நண்பா. மெம்பர்ஷிப்பில் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் நம்ம இந்த வியாழக்கிழமை நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். இப்போ இன்றைக்கி நம்ம 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 7 அதோட நம்மளுக்கு 8 7ஆம் தேதிக்கு 8ஆம் தேதிக்கு சேர்த்து கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டோட்டலில் கால்குலேட் பண்ணோம்ல, அந்த டோட்டல் நம்பர்ஸ் நம்மளுக்கு வரலை நண்பா. அதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா 2D = 4D இந்த ஃபார்மெட்டு தான் நம்ம கையில் எடுக்க போகிறோம். அப்படி கையில் எடுத்தோம்னா நம்மளுக்கு வியாழக்கிழமைக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4, 19, 40, 41, 46, 47 அடுத்ததான் நம்மளுக்கு 20. ஸோ இதுதான் நம்மளுக்கு நம்மளுடைய அந்த திங்கட்கிழமை, அதாவது போன திங்கட்கிழமை நம்ம வந்த ரிசல்ட். இந்த திங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் இன்னும் கொண்டு வரல. ஆனால் இப்போ நம்ம 4Dக்கு மட்டும் நம்ம 7ஆம் தேதிக்கு 8ஆம் தேதி கொண்டு வந்திருக்கோம். அதுக்காக நம்ம போன திங்கட்கிழமை தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஆனால் இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே கிடைக்கல. ஆனால் அதுலேருந்து ஜம்பாயான நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. அதனால் இந்த ட்ராவுக்கு இதை நம்ம 4Dயாக பயன்படுத்தலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4D இதில் இருக்க சிங்கிள் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 19 தான் தனியாக இருக்குது. அதனால் அந்த 19 தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 19, 40. ஸோ டபுளுங்கிறதுனால நம்ம இந்த 1 தூக்கி விட்டுறலாம். 19, 46, 19,
47. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து 19ங்கிற இதை நம்ம எடுத்துருக்கிறதுனால இப்போது 20ங்கிற நம்பர்ஸை இங்கே நம்ம இந்த 20 கையில் எடுக்கும்போது இதிலேருந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 41, 20 46, 20 47. ஸோ இது ரெண்டுக்கு பொதுப்படான நம்மளோட கீ நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19 20. அப்போ டோட்டலாக இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 7 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 7 நம்பர்ஸ் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ராவும் ஒரு ரிசல்ட்டும் நம்மளுக்கு ஒன்றன் பின் ஒன்றா அதிலேருந்தே டச்சை உருவாக்கிக்கிட்டு வருது. ஆனால் நம்மளுக்கு இந்த சீரியல்லேருந்து நம்மளுடைய இந்த 40 சீரியல் உள்ளக்க வரலை. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதிலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதணும்னா G1 படி அதே நம்பர் தான் கீழே எழுத போகிறேன். அடுத்து நான் இன்னொரு G2 கொண்டு வருவேன். 1940, 1946, 1947, 1920. அடுத்ததாக 2041, 2046, 2047. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஈக்குவல் டு ரோல் 4D கெஸ்ஸிங். இது என்னுடைய கெஸ்ஸிங்லேருந்து நான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் பிடிப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம G1 பார்த்தாச்சு. G2 படி இப்போ G2ல் என்ன நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஏற்கனவே 7 நம்பர்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இருந்தாலும் G2ல் உள்ள நம்பர்ஸும் போட்டுருவோம். சில நம்பர்களுக்கு இதில் உள்ள நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு டச் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை நம்ம போட்டுருவோம். 6, 18, 24, 26, 36, 48, 5. இதில் ஒரே மாதிரி கிடச்ச நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுடுறேன். 2D ஈக்குவல் டு 4D நண்பா, யாரும் குழப்பிக்காதீங்க. அப்போ இதில் 6, 26, 36. மிச்ச நம்பர்ஸ் 18, 24, 48, 05. ஸோ 6 வச்சு நம்மளுக்கு 6, 26, 36 இருக்குது. ஸோ அதை தனியாக ஒதுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 18, 24, 48, 05 இருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கீழே இருக்கிற இந்த லைன் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். அப்போ 4D ஈக்குவல் டு 18, 24, 18, 05, 24, 05, 48, 05. ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து ஒரு 4 நம்பர்ஸ். கெஸ்ஸிங் இது நம்மளுக்கான ரோல். ஸோ 2 ஃபார்மெட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு 7 நம்பர் இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து 4 நம்பர் இருக்குது. இதில் எது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ 2 விதமான ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், G1 அண்ட் G2. ஸோ G1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 நம்பர்ஸ் இருக்குது. G2ல் நம்மளுக்கு 4 நம்பர் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் எனக்கு அதிகப்படியாக நம்பராக இருக்குது, இதில் எடுத்து நான் ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சனி, அதோட ஞாயிற்றுக்கிழமை 7/2/2026, 8/2/2026க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம்.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.